வெளியானது உளவுத்துறை அறிக்கை. சீமானுக்கு எவ்வளவு வாக்குகள்? விக்கிரவாண்டி எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக 2 வாரங்களுக்கு மேலாக கடும் உழைப்பினை செலுத்தியிருக்க விடயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக திமுக போன்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை வீழ்த்தணுங்கிறதுக்காக ரொம்பவே அவங்க பாடுபட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த இடத்துல எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும், நம்மளுடைய பெல்ட் இருக்க இந்த இடத்துல நம்ம வெற்றி பெறலைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு பாஜகவுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் நின்று அந்த இடத்தை வெல்லணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. இவர்களை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி அங்கே எந்த மாதிரியான பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத எல்லாரும் காத்துட்ருக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து அதிமுக தேமுதிக பின்வாங்கியதால் அவர்களது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு விழும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இருப்பதால் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது பாஜகவுடைய கூட்டணியாக இருக்கவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களே அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவிற்கு அந்த தொண்டர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்தும் அதே நேரத்தில் தலைமை, அதாவது உளவுத்துறையிடமிருந்து வந்துள்ள அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பத்திரிகையாளர் தரப்பிலிருந்து வந்திருக்க அந்த முடிவுகளில் திமுகவிற்கு 55% வாக்குகள் பெறும் எனவும், பாட்டாளி மக்கள் கட்சி 25% வாக்குகளை பெறும் எனவும், நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகளை பெறுவார்கள் எனவும் பத்திரிகையாளர் சார்பாக இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் உளவுத்துறை அறிக்கையின் மூலம் திமுகவிற்கு 62%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23%, நாம் தமிழர் கட்சி 8% பெறும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன நிகழ்வாக இருந்தாலும் இன்னும் 2 தினங்களுக்குள்ள தேர்தலின் முடிவு வரப்போகுது. அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வாக்குகள் வந்தாலும் அது அனைத்தும் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத மாற்று கருத்தில்லை. ஏன்னா 2 கட்சிகளும் மாறி மாறி பணம் கொடுத்து மக்களை வாங்கி அவர்களது வாக்குகளை வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு காசும் கொடுக்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம்.